ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து சீதா அருண் அங்கே இருக்கார். அப்போ மீனாவை கூப்பிட்றாரு. மீனாட்ட வந்து சொல்கிறாரு, நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. அதனால் எனக்கு வந்து வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. சீதாவும் வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. நாங்கள் 2 பேரும் உண்மையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். எங்கள் 2 பேரும் நீங்கள் நினச்சா சேர்த்து வைக்கலாம். இந்த விஷயம் வந்து நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ரகசியமாக. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே இப்போதைக்கு தெரிய வேண்டாம். உங்கள் வீட்டுக்காருக்கும் தெரிய வேண்டாம், எங்கள் அம்மாவுக்கும் தெரிய வேண்டாம். என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறாரு. உடனே சீதா வந்து அழுறாங்க. உடனே அழுத உடனே வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்து நினச்சி பார்க்குறா, அப்பா இருந்தால் நான் மனசை சேர்த்து வைப்பா. சரி, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படி சொல்லிடுறாங்க. சரி அப்படி சொல்லி அருண் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லுங்கள், நாங்கள் 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறோம். இந்த விஷயம் நான் 3 பேருக்கு மட்டும் தெரியட்டும், வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் சொல்கிறாரு. சரி அப்படி சொல்லிடுறாங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சால் தானே பிரச்சனை, இப்போதைக்கு தெரிய வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து காட்டுறாங்க. அங்கே சாமியார் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து போகிறாங்க. பார்வதி வந்து விஜயா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே வர சொன்னார் சொல்லிட்டு அங்கே ரோகிணி வந்து ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பாரு, உனக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு ஏமன் வராரு, வந்து பாசக்கயத்தை வந்து போட்டு எடுக்க போகிறாரு. உன்னை காப்பாற்ற போது உன்னுடைய மூத்த மருமகள் தான். ஏன் மூத்த மருமகளை? ஆமாம், அவள் வச்சு நினச்சா மட்டும்தான் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா யாராலையும் உயிரை காப்பாற்ற முடியாது. அதனால் நைட்டு தூங்கும்போது டெய்லி சோப்பு சேலை கட்டி நீ படுத்து தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், நீ ஏன் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சொல்கிறாரு. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, யாரோ சொல்லி கொடுத்து இந்த சாமியார் பேசுகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக அந்த ரோகிணி தான் ஏதோ ட்ராமா அடி சொல்லியிருக்கா. எனக்கு டவுட்டாக இருக்குது. இல்லை அப்படிலாம் இருக்காது, இல்லவே இல்லை, கண்டிப்பாக இது ஏதோ ட்ராமா தான் அப்படி சொல்லிட்டு விஜயா வந்து நான் பார்த்துக்கிறேன் இது அப்படின்ட்டு போயிடுறாங்க. ரோகிணி வந்து அதுக்கப்புறம் நன்றி சாமியார், எந்த பாருமா உன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீ நல்லா வாழணுங்க தான் நான் பொய் சொன்னேன், ஆனால் உங்கள் வீட்டில் உண்மையை சொல்லி வாழணும்னு நீ நினச்சி பாரு அப்படி சொல்லி, எப்போவும் பொய் சொல்லியே வாழ்க்கை நடத்த முடியாது, உண்மையை சொல்லி தான் வந்து வாழணும், நீ முதல்ல உண்மையை சொல்ல பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ரோகிணிக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பூக்கடையில் வந்து காட்டுறாங்க. பூக்கடையில் எல்லோரும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து வந்து பார்த்தா சீதாவோட அம்மா கோயிலுக்கு வராங்க. மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வேறு இடத்துல அருணுக்கு வந்து நல்ல பொண்ணாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே அவனுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படி சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் இருக்காங்க. நீ அமைதியாக இருக்க, நீ இப்படி இருக்க, இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அருணும் சீதாவும் ஒன்று சேர முடியல, நான் வேறு இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படியே இரு அப்படி சொல்லிட்டு கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க. மீனாவும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் சீதாவை அருணும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, இவங்க ஒன்று சேர்க்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து இன்றைக்கி வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணாங்க. நேற்று அதாவது சண்டே அன்றைக்கி ப்ரமோ ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து யமன் வராரு. இதை பார்த்து விஜயா வந்து கற்றுன்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது யார் அப்படின்னா முத்து அப்படின்றது தெரியுது. இந்த ப்ரமோவை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கதை எவ்வளவோ இருக்கும்போது அந்த கதையெல்லாம் காட்டாமல் தேவையில்லாத விஷயத்தை காட்டுறீங்க, எதுக்காக அப்படி தேவையில்லாத விஷயத்தை வந்து காட்டுறீங்க அப்படி சொல்லி ரசிகர்கள் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அப்படி எதுக்காக கோவப்படுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தேவை ரோகிணி விஷயங்கள் எதுவுமே இன்னும் வெளியில் வரல, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம் வெளியில் வரல, கிறிஸ்து தான் அவன் பையன் அப்படி அந்த விஷயம் வெளியே வரல. இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும்போது தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் சாமியார் அது இதுன்னு சொல்லிட்டு கதையை எப்படியோ கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்ல கதையாகவே நீங்கள் கொண்டு போக மாட்டேங்கிறீங்க, கதையை எதுக்காக இப்போ மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் வந்து கோவப்படுறாங்க. அதே சிறகடிக்க ஆசை ஆரம்பத்தில் வந்து நல்ல டிஆர்பி ரேட் இருந்தது. போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி 7வது இடத்துக்கு வந்துடுச்சு. அப்புறம் இந்த வாரம் மறுபடியும் வந்துடுச்சு. நல்ல கதையை வந்து நாசமாக்குறாங்க சொல்லலாம். எதனால் இப்படி வந்து நல்ல கதையை போட்டு உழப்பி அடிக்கிறீங்க அப்படி சொல்லி ரசிகர்கள் வந்து திட்டுறாங்க. ரசிகர்கள் திட்டுறது சரியா அப்படி கேட்டால் ரசிகர்கள் திட்டுறது ரொம்ப சரி தான் சொல்லலாம். என்ன நல்ல ஒரு சீரியலில் இப்படிலாம் வந்து கெடுக்கக்கூடாது, ஆனால் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நல்ல சீரியலை எதுக்காக நீங்கள் இப்படி கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வந்து வேண்டாத அணி தேவையில்லாமல் கதையை ரோக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மாதிரி இந்த சீரியலை வந்து ஒழுங்காக வைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்.
இப்போ வந்து இந்த 2 வீடியோலையும் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து சிறகடிக்க ஆசை சீரியல் ரிவ்யூ வந்து 2வது சீரியல் வந்து பார்த்திங்கன்னா, நேத்தி போட்ட ப்ரமோ வந்து மக்கள் வந்து பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. அதை பற்றி போடுறாங்க. பொதுவாக இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே 4வது இடம் டிஆர்பி ரேட்டில், இல்லை 5வது இடம் அப்படி தான் வந்து வந்துட்டுருக்கு. போன வாரம் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வந்து 6வது இடத்துக்கு வந்துருச்சு. விஜய் டிவிலே 3வது இடத்துக்கு வந்து போயிடுச்சு. ஏன்னா ஐயனார் துணை அப்படி சீரியல் நாளுக்கு நாள் வந்து ரேட்டு வந்து வேகமாக வந்துட்டுருக்கு. அதனால் இந்த சீரியல் வந்து ரொம்ப ஓவராக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த சீரியல் தான் பார்க்குறோம் அப்படின்னோடனே இந்த சீரியல் வந்து ரொம்ப வந்து கம்மியாக ரேட் வந்து 3வது இடத்துக்கு வந்து போயிடுச்சு. பாண்டிய ஸ்டோர் அப்படிங்கிற தொடர் 2வது இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் வழக்கம் போல் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா, விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை சீரியல் வழக்கம் போல் முதல் இடத்துக்கு வந்துடுச்சு. 2வது இடத்துல வந்து ஐயனார் துணை இருக்குது. 3வது இடத்துல பாண்டியன் துணை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல தொடர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வேகமாக டிஆர்பி ரேட்டை வந்து முன்னேறி இருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. முன்னால் நம்ம எல்லா சீரியலும் மொக்க சீரியலாக வந்து இருக்குது. இல்லை முன்னாலாம் நிறைய சீரியல் மொக்க சீரியலாக இருந்தது. இப்போல்லாம் அப்படி இல்லை. கொஞ்சம் சீரியல் வந்து நல்ல முன்னேற்றம் அடையுது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இது எதனால் அப்படின்னா, மக்கள் வந்து விரும்புகிற சீரியல்களை வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து மக்கள் வந்து நிறைய பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. அதனால் நல்ல சீரியல் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஆன சீரியல்லாம் முடிச்சுட்டு புதுசாக சீரியலை கொண்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி அப்படிங்கிற சீரியலை போன வாரம் முடிச்சிட்டாங்க. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தங்கமகன் அப்படிங்கிற சீரியலை முடிக்க போகிறாங்க. அதுக்கு பிறகு புதுசாக சீரியல் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு அடுத்து ஆகா கல்யாணம் முடிக்க போகுது. அதுக்கு அடுத்து பாக்கியலட்சுமி, இப்படி பழைய சீரியல்லாம் முடிச்சுட்டு புதுசாக சீரியலை கொண்டு வர போகிறாங்க. அப்போ நிறைய ரசிகர்கள் வந்து கிடைப்பாங்க. அப்போ எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சீரியலில் இன்னும் ரோகிணி கதையை கொண்டு வந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் ரோகிணி கதையை காட்டவே மாட்டேங்கிறாங்க. ரோகிணி கதையை காட்டினா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துக்கு வரத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீரியல் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மக்களுக்கு வந்து பிடிக்கும். பார்க்கலாம்.